அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துறவில் இருக்கும் 3 விதமான நிலைகள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன 3 விதமான நிலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் யோக மார்க்கத்தில் ஈடுபடுகிறார். அந்த யோக மார்க்கத்தில் அவர் ஈடுபடும்போது 3 விதமான அதில் நிலைகள் உள்ளன. முதல் நிலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விவேகானந்தருடைய நிலை. அது என்ன விவேகானந்தரோட நிலை அப்படின்னால், அவர் எதற்கெடுத்தாலும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்கிறார். மக்கள் தொண்டு, மக்கள் தொண்டு, மக்கள் தொண்டு. பிறகுதான் தன்னுடைய அந்த யோக பயிற்சி, அவர் முக்திக்கான அந்த நிலைக்கான பயிற்சிகள்லாம் அவர் செய்வார். அவர் முதல்ல நினச்சது என்னென்னா, இந்த ஆன்மீகத்தை உலகம் முழுக்க கொண்டு போகணும், இந்த மக்கள் தொண்டை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய முதல் நிலை. அடுத்த நிலை என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முக்தி அடைவது. நான் மக்களுக்கான சேவையெல்லாம் எப்படி அப்படின்னால், இறைவனிடம் நம்ம அதற்கான பிரார்த்தனையை செய்வது. 2வது, நூல் வழியாக நிறைய விஷயங்களை எழுதி வைப்பது. உலகம் சார்ந்து, மனிதர்களை சார்ந்து, வாழ்க்கையை சார்ந்து, மருத்துவம் சார்ந்து, இதை மாதிரி நூல் வடிவத்தில் எழுதி வைக்கிறது. எழுதி வச்சுட்டு தான் முக்தி அடைஞ்சிட்டு அந்த சித்த நிலையை அடைந்துட்டு அவங்க போயிடுறது. இது 2ஆம் நிலை. 3ஆம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானும் அந்த சித்த நெறியில் இருந்து முக்தி அடைந்து ஞானோதயம் அடைந்து மகான் தன்மையை அடைந்து தான் மட்டும் அந்த விஷயத்தை வைத்து கொள்ளாமல் உலகோருக்கும் அதை சொல்லி மக்கள் தொண்டில் அவர்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்காக செய்து மக்கள் தொண்டிலும் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். தன்னுடைய முக்தி நிலையிலும் கவனம் செலுத்துவார்கள், மக்கள் தொண்டிலும் அதிக கவனம் செலுத்துவார்கள். இப்படி இந்த 3ஆம் நிலை என்பது இருக்கிறது. இதில் மிக மிக சிறந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஐயும் பார்க்குறாங்க இல்லையா, இந்த 2ஐயும் பார்க்குற இந்த தன்மை என்பது தான் மிக சிறப்பானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் நாம் மேற்கொண்டிருக்கும் பணியும் அதுதான். நாமும் நம்மளை உயர்த்தி கொண்டு இந்த மக்களுக்கான பணியையும் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கடமை.